ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் உடம்புக்கு நல்லதில்ல தான், ஆனால் ஒன்ஸ் இன் அ ஒயில் சாப்பிட்லாமே. நிறைய சாப்பிட வேணாம், ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்லாமே. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஆவின் க்ரீன் மேஜிக் ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். 2 லெமன் இல்லைன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் 2 மூடி எடுத்துக்கோங்க. 100 கிராம் சர்க்கரை, 1 பங்கு சர்க்கரைக்கு 2 பங்கு தண்ணி, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இதுக்கு தேவையானது. பால் நல்லா பொங்கி வரும்போது ஆப்பிள் சிடர் வினிகர் 2 மூடி ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 லெமனுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாதி ஜூஸை விடுங்க. பால் திரிஞ்சிச்சுன்னா ஓகே. இப்படி பால் தெரியலன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றினோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்போவே பால் தண்ணி நம்ம ஊற்றினோடனே பால் தனியாக பாலடை தனியாக வந்துடும். அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் ஒயிட் கிளாத் போட்டு வச்சுட்டு இந்த திரிஞ்ச பால் அதில் விட்டோம்னா தண்ணி தனியாக வந்துடும். மேலே பாலாடை கட்டி தனியாக அந்த துணியில் தேங்கிடும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூட்டை மாதிரி கட்டி அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இதுக்கு பன்னீருக்கு வைக்கிற மாதிரி மேலே வெயிட் வைக்கணும்னு தேவை கிடையாது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு அப்புறம் கையாலேயே நல்லா உள்ளங்கையால் நல்லா பிசைஞ்சுக்கணும். மைல்டாக ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசைய வேண்டாம், கொஞ்சம் மைல்டாக பிசைஞ்சோன்னா நல்லா திரண்டு வந்துடும். அப்படியே சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். நல்ல உள்ளங்கையால் சாஃப்டாக ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு 11 உருண்டை வந்திருக்கு. இப்போது ஒரு சர்க்கரைக்கு 1 பங்கு சர்க்கரைக்கு 2 பங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி 2 டம்ளர் 2 கப் தண்ணியை விட்டுருக்கேன். இப்போ 100 கிராம் சர்க்கரையை வந்து அதில் போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு கொதிக்க விடணும். பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்தோடனே இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு 7 நிமிஷம் 6-7 நிமிஷத்துலேயே டபுள் த சைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் லைட்டாக மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கம் திருப்பி போட்டு 1 நிமிஷம் போதும், நிறையாலாம் வேண்டாம். இந்த சர்க்கரை வந்து பாகு மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் 1 நிமிஷம் போதும். அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். மீதம் இருந்தால் அந்த சர்க்கரை பாகை அது மேலே அப்படியே ஊற்றி விட்டுறலாம். இது நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இதை வந்து ரசகுல்லான்னு பேர் வச்சு எங்கள் வீட்டில் கொடுப்பேன் நான். ரசகுல்லா ஃபேமிலியிலேருந்து ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை நல்லா செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.